ஹாய் கேஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இஸ்ரோ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அனுப்பிய மற்றும் அனுப்பவிருக்கும் செயற்கைக்கோளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆதித்யா L1. இது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள லாங் ரேஞ்ச் புள்ளி, அதாவது L1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி வருகிறது. சூரியனை ஆய்வு செய்ய இது தயாரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. இயக்குனர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர் நிகர் சாஜி. இது 2023 செப்டம்பர் 2 அனுப்பப்பட்டது. எந்த ராக்கெட் மூலம் அனுப்பியிருக்காங்கன்னா PSLV XL-C57. இந்த திட்டத்துக்கு 386 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது சந்திராயன் 3. இது நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. சந்திரனின் தென் துருவத்திற்கு அனுப்பப்பட்டு தரையிறங்கிய முதல் செயற்கைக்கோள் நம்ம செயற்கைக்கோள் தான் சந்திராயன் 3. ஏவப்பட்ட இடம் வந்து சதீஷ் தவான் விண்வெளி மையம். இது கூட சேர்த்து ஒன்று அனுப்பியிருக்காங்க, லேண்டர். அதாவது விக்ரம் அப்படிங்கிற அந்த லேண்டரில் வந்து பிரக்யான் அப்படிங்கிற ரோவரை வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த பிரக்யான் ரோவர் வந்து தரையில் இறங்கி அங்குள்ள மண்ணில் என்னென்ன தனிமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நாம் கண்டறிய அது உதவுகிறது. இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாமில் கேட்கல, இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த நிலவில் இறங்கிய நாள் வந்து ஆகஸ்ட் 23. அந்த நாளை வந்து சர்வதேச விண்வெளி நாளை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். இயக்குனர் வந்து வீரமுத்துவேல். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆனால் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். 2023 ஜூலை 14 அனுப்பியிருக்காங்க. இதை அனுப்ப பயன்பட்ட ராக்கெட் வந்து LVM-3 M4. அடுத்த டாபிக் வந்து ககன்யான். இதுதான் இப்போது நம்ம நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மனித விண்வெளி பயண திட்டம், அதாவது விண்வெளிக்கு மனிதன் அனுப்பக்கூடிய திட்டம். இயக்குனர் பாருங்கள், VR லலிதாம்பிகா. 2025 ஏவப்படும் என எதிர்பார்க்கப்படுது. ரீசெண்டாக நம்ம நாட்டு பிரதமர் மோடி வந்து விண்ணில் பறக்கக்கூடிய அந்த 4 விண்வெளி வீரர்களை அறிமுகப்படுத்தினார். குரூப் கேப்டன் பிரசாந்த் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கப் பிரதாப், சுபான்ஷு சுக்லா. தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களுக்கு பிரதமர் மோடி அந்த மிஷனுக்கான லோகோவை வழங்கி சிறப்பித்தார். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸ்னு போட்டு தனியாக ஒரு நோட்டு வச்சு எழுதி வச்சுக்கோங்க. கடைசியில் உங்களுக்கு எல்லாம் தேவைப்படும், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஹெட்டிங் சுக்ரயான். இது வந்து வீனஸ் ஆர்பிட்டர் மிஷின், அதாவது வெள்ளிக்கு செயற்கைக்கோள் அனுப்பக்கூடிய ஒரு மிஷின். ராக்கெட் வந்து LVM-3 2028 அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கான பிளான்லாம் நடந்துகிட்டு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.